இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜனனி, என்னாச்சு? ஏன் பயந்து போயிருக்க? இல்ல, ஹாஸ்பிட்டல்னாலே எனக்கு கொஞ்சம் அலர்ஜி. உனக்கே தெரியும் தானே, நான் ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அதனால திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஹே, நம்ம என்ன ஹாஸ்பிட்டல்லேயேவா குடியிருக்க போறோம்? போறோம், பாக்குறோம், வந்துட போறோம், அவ்வளவுதான். சிவா, ஒருவேளை இன்கேஸ் எனக்கு குழந்தை பொறுக்காதுன்னு டாக்டர் சொன்னா நீ என்ன பண்ணுவ? ப்ளீஸ் சிவா, சிரிக்காம சொல்லு. நான் என்ன பண்ண முடியும்? குழந்தை பிறக்காதுன்னா ஃப்ளைட்டை பிடிச்சி மலேசியாவுக்கு அமுச்சு விட்டுருவாங்க. நீயும் பறந்து போக வேண்டியதான். தட்ஸ் ஆல். ஐயோ, ஹே ஜனனி, நான் சும்மா காமெடிக்கு சொன்னேன். குழந்தை மாதிரி அழற. உனக்கு ஏன் குழந்தை பிறக்காது? நம்ம 2 பேருக்கும் 1 இல்ல 4-5 குழந்தைங்க பிறக்கும். ஒரு 6 டசன், ஓகேவா? போ சிவா, நீ என்ன சொல்லுவியோன்னு நான் பயந்துட்டேன். அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. நம்ம குடும்பமும் எந்த குடும்பத்துக்கும் எந்த பாவமும் பண்ணல. 2வது, உன் வயிற்றுல இருந்து பிறக்க போறது என் தாத்தா. அதனால நீ கவலையே படாத. நோ டென்ஷன், ஓகே? சரி, வா போலாம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். என்ன, போலாமா? போலாம், வாங்க. சரி, பாட்டி போயிட்டு வரோம். வாங்க போலாம். போயிட்டு வரோம். சரிம்மா. வரோம். போயிட்டு வாங்கம்மா. ஜனனி, நீங்க உள்ள வாங்க. ஜனனி, நானும் கூட வரேன். வேண்டாம். ஏன் வேண்டாம்? நான் கூட இருந்தா உனக்கு தைரியமா இருக்கும்ல? யாராவது உள்ள வந்தா எனக்கு கர்ப்பப்பை இல்லைன்னு தெரிஞ்சிரும். ஆஹா, யாரும் வர வேண்டாம். ஏன்? ரம்யா கூட இருந்துட்டு போகட்டும். எதுக்கு வேண்டான்னு சொல்ற? ஜனனி, வேணா நான் வரட்டுமா? ஏங்க, உள்ள என்ன புடவை கட்டி அழகா பார்க்க போறாங்க? அவங்க செக்கப்க்கு போறாங்க. அவங்களுக்கு சங்கடமா இருக்காதா? நீங்க எதுக்கு அங்க போறீங்க? ஜனனி, நீ போ. கடவுளே, ஜனனிக்கு எல்லாம் பாசிட்டிவா இருக்கணும். சீக்கிரம் குழந்தை பிறக்கணும். விசாலாட்சி அம்மா, ஐயா ஆசை, பாட்டியோட ஆசைலாம் நிறைவேறணும். நீதான் கடவுளே அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். கடவுளே, ஜனனிக்கு குழந்தை பாக்கியம் இருக்கணும். சீக்கிரமா குழந்தை பிறக்கணும். எதுவும் நல்லா இருக்க கூடாது, பாசிட்டிவா வரக்கூடாது. அவளுக்கு குழந்தை பிறக்க கூடாது. ஏய், என்ன பண்ற? கழுத்துல இருந்து கத்தி எடு. கத்தாதீங்க. பைத்தியக்காரத்தனமா பண்ணாத. முதல்ல நைஃப் எடு. எடுன்னு சொல்றல. முடியாது. நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? எனக்கு எல்லாமே தெரியும். நீங்க இல்ல, எந்த டாக்டராலையும், ஏன் அந்த கடவுளால கூட எனக்கு குழந்தைய பிறக்க வைக்க முடியாது. செக்அப் பண்ணாம நீயே ஏமா முடிவு பண்ற? ஒரு தடவை தான் செக் பண்ணுவோமே. யூட்ரஸ் இல்லாம, கர்ப்பப்பையே இல்லாம எப்படி குழந்தை பிறக்கும்? ஆமா, ஒரு ஆக்சிடென்ட்ல என் கர்ப்பப்பைய ரிமூவ் பண்ணிட்டாங்க. கர்ப்பப்பையே இல்லாம எப்படி குழந்தை பிறக்கும்? வாட்? என்னம்மா சொல்ற? பின்ன எதுக்கு இங்க வந்த? அது எனக்கு மட்டும்தான் தெரியும். தெரியும்ல, தெரிஞ்சே ஏன் இங்க வந்த? எனக்கு சிவானா உயிர். எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சா என்ன மலேசியாக்கே அனுப்பிடுவாங்க. சிவா இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்ல. சிவா இல்லனா நான் செத்துருவேன். சிவா தான் உயிர்னு சொல்ற. சிவா கிட்ட சொல்லாம மறைக்கிறது தப்பு இல்லையா? அது தப்பு இல்ல. சிவா என்ன புரிஞ்சுப்பாரு.
ஆனா மத்தவங்களுக்கு என்னை விட அந்த குழந்தை தான் முக்கியம். எனக்கு சிவா வேணும். உங்களுக்கு வேற வழி இல்ல டாக்டர். நீங்க போய் சொல்லிதான் சமாளிக்கணும். இல்ல இங்கே கழுத்து அறுத்துட்டு நான் செத்துருவேன். ஏ கொஞ்சம் பொறுமையா இருமா. சிவா கிட்ட மட்டுமாவது இத சொல்லலாமே, அவர் இத புரிஞ்சுப்பார்ல. இல்ல டாக்டர், அத சொல்ல கூடாது. சிவா கிட்ட சொன்னா புரிஞ்சுப்பார்னு சொன்ன. சிவா புரிஞ்சுப்பாரு, ஆனா அவர் அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுவாரு. சரி, நீ முதல்ல கத்தி எடு. ப்ளீஸ் எடுன்னு சொல்றல்ல. இப்போ இங்க நடந்தத நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ், யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சரி, இப்ப நான் என்ன சொல்லணும்? நீங்க பாசிட்டிவா சொல்லணும். என் உயிரே உங்க கையில தான் இருக்கு. நீங்க ஹாப்பியா பேசுங்க. இந்த விஷயத்த காட்டி கொடுத்துறாதீங்க. என்னால முடியுமான்னு தெரியல. ப்ளீஸ் டாக்டர், கொஞ்சம் எப்படியாவது ஆக்ட் பண்ணிடுங்க, இல்லனா கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, வா. அடுத்த ஆட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. துளசி, நீயா நானானு பாத்தர்றேன். டாக்டர், என்னாச்சு டாக்டர்? உங்க முகமே சரியில்லையே. மா, ஒருவேளை இவளுக்கு குழந்தை பிறக்காதோ, அப்படின்னா ஒரு விக்கெட் அவுட்டோ, அப்படிதான் நினைக்கிறேன். நத்திங் டு வரி. பாசிட்டிவா இருக்கிறதா டாக்டர் சொன்னாங்க. தேங்க் காட். டாக்டர், நீங்க சொன்னதா எல்லாரும் நம்புவாங்க. நீங்களே சொல்லிடுங்களேன்.